என்னாச்சு? எல்லாம் தாடா இருக்காங்க. போட்டோல காட்டுறது ஒண்ணா இருக்கு, அனுப்புறது ஒண்ணா இருக்கு. நான் என்ன ஆர்டர் பண்ணிக்க, அவங்க என்ன அனுப்பிட்டாங்க பாரு. ஏமா நீங்க சாரி ஆர்டர் பண்ணிருக்க? அதான் வந்திருக்கு. சேலை வந்திருக்கு, அதை கட்டிட்டு பிள்ளை வரலையே. உனக்காக ஆன்லைன்ல ஒரு பொண்ணு பாத்துருக்கேன்னு சொன்னாட்டு இந்த பொண்ணு தாண்டா. நம்ம சதத்துல ஒரு பையன் பொண்ணு தர மாட்டாங்க. அதனாலதான் உனக்கு ஆன்லைன்ல பொண்ணு பார்த்தேன். அவரே நம்ம ஸ்கேன் பண்ணிட்டாங்க. நான் பண்றதெல்லாம் பண்ண முடியாது. 500 ரூபாய் பெட்டு. 500 ரூபாயா? விடாதடா, இத கட்டி மலையிருக்கும். கட்டா பெட்ட. இப்போ இப்படி பண்ணு. அவ்வளவுதானே? நின்னுட்டியா? நான் போன மாதிரி என் காலுக்குள்ள போடா. போடா. மனைவி அடிமை புருஷன் குடும்பத்துக்காகாது, உங்க அம்மா குடும்பத்துக்காக. என்னங்க இது? புருஷனை விட்டு பொண்டாட்டி 40 நாள் கழிச்சு போறதா? அவன் யோகக்காரன், அவனுக்கு அப்படியெல்லாம் நடக்குது. நான் பாவக்காரன், இதை என் கூடவே இருக்கிறீங்க. ஏன் என் மூஞ்சில ஊத்த வேண்டியதானே? ஏண்டி மூஞ்சில போட்டேன்? நான் புருஷன் பேச்ச தட்ட மாட்டேன். அப்பப்ப தட்டுக்கு காத்து வச்சுக்காங்க. எப்பா காலை குத்திட்டு வீட்டுக்கு போன போது குழந்தை தூக்கிப்பாங்கப்பா. போலீஸ் இருக்கு முதல் தடவை இதோட நாலாவதோட எனக்கே போர் அடிச்சு போச்சு. சப்பாத்தி இது சப்பாத்தின்னு தெரியாம தான் எங்க அம்மா அப்பா ஸ்கூல் படிக்க வச்சு காலேஜ் படிக்க வச்சு வேலைக்கு போய் குடும்பம் எடுத்துட்டு இருக்கேனா? என்னடி சப்பாத்தி ஆறி போயிருக்குது, சூடே இல்ல. சூடா எடுத்துவா. கொதிக்க கொதிக்க எடுத்துவா. கொதிக்க கொதிக்க கொதிக்கிறதுக்கு சப்பாத்தி இருக்கு, சீக்கிரம் சாப்பிடு. ஆடி வந்தா கொடுத்துறேன் தண்டக்காரன். இதை முன்னாடியே சொல்லி தொலைக்க கூடாது. ஐயோ, சொன்ன உடனே போயிட்டாரு. ஆடி வந்தானா? நாங்க இந்த ஆடி வந்தா சொல்லல, ஆடி மாசம் வந்தா காசு தரோம்னு சொன்னோம். மாமலையே பொண்ணு கொடுத்தாட்டி தட்ட மாத்தி வேண்டியதா இருக்கிறேன். என்ன பொண்ணா? மாப்பிளைக்கு என்ன போடுறீங்க? 5 பவுன் போடுவோம். 5 பவுனா? ஒரு அம்மா உங்க படம் உங்களுக்கு தெரியாது. மாப்பிளை சொந்த தங்க எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. மாப்பிளை கிடப்பானா? எந்த கெட்ட பழக்கம் இல்லையா? என் பாரு போடுவாரு.
எத்தனை போட்டுதானா? எப்ப விட மாட்டாரு, எப்ப தேர்வு குடிக்கும் போது சொல்லுவாரு. சிகரெட் குடிப்பாரு. எப்ப குடிக்க மாட்டாரு, வா தண்ணி அடிக்கும் போது குடிப்பாரு. பாத்துக்கலாம் குடிப்பாங்க. வெட்டு குத்து இருக்க பேசுவான் 3 கையில அப்ப தந்துக்க மாட்டாரு. எப்படியாப்பட்ட மாப்பிளைக்கு என்ன சீர் கொடுக்குறீங்க? எழுந்து போய் சொல்ல உங்களுக்கு முன்னாடி பண்ணா என்ன நீங்க ஏங்க ஆங்கிலே தெரியலங்க, யாராச்சும் செல் சொல்லுங்க. என்ன இப்படி சொல்லிட்ட? இருக்கஞ்சேரியோட இருக்கு புதுச்சாயா மாமா. ஏய் குட்டி பையா, அண்ணா வாடங்க. நம்ம பையன் தான். எவ்வளவு இருக்க? எதுவும் போறீங்க இருக்காதா பின்ன? நல்ல போலீஸ் சொல்லிட்டு கிடக்குது அண்ணி ஒரு போட்டோ முடி கொடுத்து வேணும். அது பேரு நல்லா போட்டோ பிடிப்பான், நல்லா பாம்பு மாதிரி. ஏடா எப்படி வாங்க? ஏய் அந்த போட்டு விடு. சரி இப்படி கொடுப்போமா? சூப்பர் ஸ்டில்லுங்க. கொஞ்சம் இப்படி வாங்க. அண்ணா நீ போட்டுக்கோ. ஏன்டா ரொம்ப முடியல? ரொம்ப மணியாதுடா. கூட்டுக்குள்ள ரெண்டு இருக்கு. எதுக்கா? மொத்தம் 430 போட்டோ எடுக்கணும். ஓய்வடா. வா வா பாருங்க. எப்படி இருக்கு? நான் குட்டி பையா எப்படி இருக்கு போட்டோ? நல்லா தான் இருக்குல்ல. போன வாரத்துக்கு ரெண்டு வந்தாங்க. இந்த அண்ணி போல கை போட்ட மாதிரி இந்த அண்ணி போடல. என்ன சொல்ற நீ? டேய் நல்ல பாம்பு தம்பி. நல்ல பாம்பு வாழ்க்கையின் அர்த்தம் சொல்ல பூக்களின் வண்ணம் கொண்டு பிறந்த மகளே என் மகளே. நான் வாழ்ந்தது கொஞ்சம் அந்த வாசத்தில் வந்து விட்டு உயிரில் கலந்தாய் என் உயிரே. உன் கூறிலே குறுநகை அதில் என்ன அதே மாதிரி பண்ணி தொலைக்கணுமா? வந்து தொலை. நீங்க சொல்ற எந்த வேலையும் கேவலமும் இல்ல, அதை செய்யற யாரையும் நான் கேவலமா நினைக்கிறது இல்லை. பிச்சை எடுக்கிறவங்களையும் லஞ்சம் வாங்குறவங்களையும் தவிர உழைத்து பழைக்கிற எல்லாருமே இந்த நாட்டுல ஒசந்தவங்க தான் இருக்காங்க. பரவாயில்லையே. மக்களோட ஆதரவு ஆண்டவரோட முடிவும் அப்படி இருந்தா நிச்சயமான அரசியலுக்கு வருது. அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வேண்டாம் முடிவு ஆண்டவர் சொல்றாங்க. ஆனா வேற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முடிவு என்ன கேட்டேன். முதலாளி எங்கிட்ட 3 நாளுக்கு நீங்க ஒண்ணு தெரியாது. என்னை பத்தி உங்களுக்கு தெரியாது. இப்ப சொல்றேன், நான் நல்லவங்களுக்கு மத்தியில பொறுமையா இருப்பேன், கொள்ளாதவங்களுக்கு புயலா இருப்பேன், நியாயம் நடக்கிறவங்க காலத்துக்கு செருப்பா இருப்பேன், அநியாயம் பண்றவங்களுக்கு நெருப்பா இருப்பேன். இப்ப நீங்க ஒரு நாள் சிஎம் என்ன செய்வீங்க? அப்படி ஆயிட்டேன்னா இருக்க ஒரு ஷாப்பை பூரா அடைச்சு முடிப்பான். சூப்பர், நல்ல விஷயம். இது என்ன பிரமாதம்? இது விட ஸ்பெஷலைட்டா ஒண்ணு இருக்கு. பொறுப்பா கூட மக்கள் ஊரா 12 மணிக்கு 100 200 கடை வாசல்லே உட்காந்துக்கிறீங்க. எதுக்கு? பிளிப்கார்ட் இந்த மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி நம்ம ஒரு குழுவை ஆரம்பிச்சு வீட்டுக்கு ஒவ்வொரு ஆப்பு கையில் வந்துருவோம். எல்லா கோயிலுக்கும் வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். வீட்டு தவறாம ஒவ்வொரு டெலிவரி பண்ணிடுவோம். ஆமா, அதுதான் வந்து நமக்கு வந்து பிடிச்சது. ஒண்ணு நாளைக்கு தண்ணி எவ்வளவு குடிப்பீங்க? ஒரு நாளைக்கா? விடிய காலில் சடக்குன்னு எழுந்திரிச்சு மூஞ்சிய கழுவும் போது நகுன்னு ஒரு கட்டிங்க போட்டுருவேன். கட்டிங்க போட்டோம்னா அதுக்கு அடுத்து அதுலேயே சுகர் இறங்குறப்ப 12 மணிக்கு கடை வந்துருவாங்க, கவர்மெண்ட் கடை. அந்த ஒரு கூட்டை போட்டுருவேன். அதுக்கப்புறம் தான் தம்பி தண்ணி வந்து உடம்பு ஊறிக்கிட்டே இருக்க வேணாமா? இது சரம் குடிக்கிற தண்ணியா? குடிக்கிற தண்ணி வந்து குடிக்கணும் வாங்க வேண்டிய வருமா? பத்து தண்ணி குடிச்சா குடிக்கணும் வாங்க வேண்டிய வருமா? இல்ல என் ஒய்ஃப் கேட்காம இது பண்ண முடியாதுங்க. இல்லங்க, எல்லாரும் ஒய்ஃப் கேட்டுதான் பண்ணுவேன். ஆமாங்க, ஒய்ஃப் கேட்டுதான் பண்ணுவேன். சாரி இல்லங்க என் ஒய்ஃப் கேட்காம எந்த டிசிஷன் ஆயில கேட்குங்க. என்ன டிசிஷன் ஆயில லாஸ்ட் ஒய்ஃப் பண்ணுங்க. என் ஒய்ஃப் கேட்காம ஒண்ணுமே நான் பண்ண முடியாது. சாரி போன் வைங்க. என்ன மனுஷன்
இவர்தான் என் புருஷன், என்ன ஆள வந்த அரசு. ஏதாவது என்ன கேட்டுதான் செய்வாராமே. எப்ப பார்த்தாலும் இதே மாதிரி மாதம் ஜூஸ் குடிக்கிறியாமா? மாதமா ஐஸ் கம்மியா சுகர் ஜாஸ்தி பண்ணிட்டேன். பொண்டாட்டி கேட்காம செய்ய உடனே மேட்ரிமோனில இருந்து போன் பண்ணாங்க. கல்யாணம் பண்ணிக்கன்னு கேட்டாங்க. இல்லைங்க எல்லாரும் ஒய்ஃப் கேட்டு தான் பண்ணுவேன். காந்தி வந்தனால அவங்களை கேட்டு தான் பண்றேன்னு சொல்லிட்டேன். தாய் தந்த பாசம் தந்தை உன் ஜீரம் செய்கொள்ள வேண்டும் நம்பே நம்பே. வீட்டுக்கும் நாட்டுக்கும் நான் பாடும் பாட்டுக்கும் போன் போட்டா எடுக்கவே மாட்டாயா? அம்மா அண்ணன் வீட்டுக்கு வந்தாரம்மா. இல்லடி இல்லடி சொன்னா அண்டா நம்மள பார்த்து நடுவுல விட வீட்டுக்கு போகவே அதுக்குள்ள வர கோபத்துக்கு கோபப்பட்டாலும் இங்க இருந்து கோபப்பட வந்து எல்லாத்தையும் ஆபத்து நமக்கு எடுத்துருவோம். ஹலோ ஹலோ. ஆமா, நீ பாட்டுக்கு திட்டி திட்டி அனுப்பிட்டு அப்புறம் சமாதானம் பண்றதுக்கு போன் போடு. என்னங்க ஒரு கொசுக்கு கோச்சிக்கிட்டு போயிருக்கீங்க? அப்படி என்ன பேசிட்டேன்? நீங்க என்ன எனக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? இப்ப கொஞ்சம் டைம் இல்லாதனால